வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம். நிறைய பேருக்கு குறைகள் சொல்வது ரொம்ப பிடிக்கும். ரோடு சரியில்லை, விலைவாசி ஏறிடுச்சு, நிர்வாகம் சரியில்லை, ஊழல் பெருகிடுச்சு, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி எவ்வளோ புகார்கள். ஆனால் இதையெல்லாம் மாற்ற நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னு தெரியுமா? அதுதான் வாக்குரிமை. ஒவ்வொரு தேர்தல் அன்றும் அரசுகள் நமக்கு விடுமுறை அளிக்கிறது. எதற்காக என்றால், நம் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் நம்மில் பலர் தேர்தல் அன்னைக்கு லீவு கிடைச்சிருச்சுன்னு ஊர் சுற்ற போய்விடுகிறோம் அல்லது படுத்து தூங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகப்போகுது என்ற வெறுப்போடு, என் ஒத்த ஓட்டுனால என்ன மாறிட போகுது அப்படின்னு அலட்சியமாக நினைக்கிறோம். ஆனால் நம்மோட அந்த ஒரு ஓட்டு தான் நம்மை ஆளப்போகிறதுன்னு யாருன்னு முடிவு செய்கிறது. நீங்கள் ஓட்டு போடலைன்னா நமக்கு பிடிக்காத ஒருவர் ஆட்சிக்கு வரும்போது கேள்வி கேட்கிற தார்மீக உரிமை கூட நமக்கு இல்லாமல் போய்விடும். வாக்களிப்பது வெறும் கடமை மட்டுமல்ல, அது நம் உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அல்லது அதிகாரம். ஒரு நாள் நாம் ஒதுக்குற அந்த 10 நிமிட நேரம் அல்லது அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட ஆகலாம். அந்த அடுத்த 5 வருடத்தோட தலையெழுத்தையே மாற்றும்னு உங்களுக்கு தெரியுமா? தகுதியான வேட்பாளர் தேர்ந்தெடுப்பது நம் அனைவரின் கையில் இருக்குது. முதல் தலைமுறை இளைஞர்களே, நீங்கள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. பணத்துக்காகவோ சாதி மதத்துக்காகவோ அல்லது சினிமா மோகத்திற்காகவோ உங்கள் வாக்கை வித்துடாதீங்க. நேர்மையான தகுதியான ஒருத்தரை தேர்ந்தெடுக்க தேர்தல் அன்னைக்கு உங்கள் விரலில் வைக்கிற அந்த மை பொட்டு நீங்கள் ஒரு விழிப்புள்ள குடிமகன் என்பதற்கான அடையாளம். அதனால் எந்த வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று அதிகாலையில் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நிர்ணயம் செய்து வாக்களித்துவிட்டு உங்கள் ஜனநாயக கடமையை செய்யுங்கள். வாக்களிப்பதே நமது ஜனநாயக கடமை.